வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக அனைத்து துறை செயலாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வெள்ளத்திற்கு முன்பே தாழ்வான இடங்களில் வாழும் மக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும், ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஏரி, குளங்கள் போன்ற நீர்நிலைகளுக்கு மாணவர்கள் செல்வதை தடுக்க பெற்றோர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். முதியோர், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்கூட்டியே திட்டமிட்டு மாவட்ட நிர்வாகம் செயல்படுறது ரொம்ப அவசியம். ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும். அதுக்கு தேவையான நீர் இறைக்கும் இயந்திரம், மர அறுப்பான்கள், ஜேசிபி, படகுகள் போன்ற கருவிகளை தாழ்வான பகுதி பக்கத்தில் முன்கூட்டியே கொண்டு போய் நிறுத்தணும். வெள்ளைக்காலம் என்றாலே மாணவர்கள் ஆர்வத்தால் ஏரி, குளங்கள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று விளையாடுறதில் உயிரிழப்புகள் ஏற்படுது. இதை தடுக்க பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் உரிய அறிவுரைகளை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். உளுந்தூர்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன், மதுவிலக்கை அமல்படுத்த அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மது ஒழிப்பு மாநாடு நடத்த தீர்மானிக்கப்பட்டது என்றார். ஆனால் சில கொள்கை பகைவர்களின் பிரச்சாரங்களால் திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாடாக இது நடக்க இருப்பதாக அவர் கூறினார். கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் பங்கேற்கக்கூடிய ஒரு நிலையை ஊடகங்களில் நடத்திய விவாதங்களின் மூலம் திசை திருப்பி விட்டார்கள். இது ஒரு பொதுவான கோரிக்கை தான். ஆனால் இதை அரசியல் கோரிக்கையாக மாற்றி கூட்டணி அரசியல் என்கிற நிலைக்கு தள்ளி கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு நிலையை எமது கொள்கை பகைவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட அகரம் முதல் புத்திரன்கோட்டை வரையிலான இணைப்புச் சாலை தரமற்ற முறையில் போடப்பட்டதாக மக்கள் தெரிவித்த புகாரின் பேரில் எம்எல்ஏ பனையூர் பாபு புதிய சாலையை ஆய்வு செய்ய அமைச்சர் ஏவ வேலுவிடம் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறை ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் சரவணன் தலைமையிலான அதிகாரிகள் இயந்திரங்களை கொண்டு சாலையை வெட்டி கள ஆய்வு மேற்கொண்டனர். சில பகுதிகளில் நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை விட குறைந்த அளவில் சாலை அமைக்கப்பட்டது தெரிய வந்தது. சில பகுதிகளில் ஆய்வு செய்ய சாலையை தனியாக வெட்டி எடுக்க இயலாத அளவுக்கு தரமற்ற முறையில் தார் மற்றும் ஜல்லிகளை கொண்டு சாலை போடப்பட்டிருப்பது தெரிய வந்தது. சார், இப்போ நீங்க அதை எடுக்கிறது தார் போட்டு எடுக்கிறீங்களா? ரெட் மிக்ஸ் இல்ல சார். அதாவது நான் 3 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க. ஆனா அது பைண்டர் இல்லைன்னு எழுதுறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை தொடர்பு படுத்தி பேசிய விவகாரத்தில் மன்னிப்பு கோரப்போவதில்லை என பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகை கைது செய்யப்பட்டதை ராகுல் காந்திக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்து அவரை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்க கோரிக்கை வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அஸ்வத்தாமனும் செல்வ பெருந்தகையும் தங்கள் தொடர்பை மறைக்கத்தான் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு 16ஆம் நாள் காரிய நிகழ்ச்சியை நடத்தியதாகவும் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் போர்டுகளையும் விளம்பர பேனர்களையும் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் 300க்கும் மேற்பட்ட பேனர்கள் அகற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு செப்டம்பர் மாத இறுதி வரை இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்ற மறு உத்தரவு வரும் வரை அதே நிலை நீடிக்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பட்டாசு ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கட்டாய காப்பீடு இருந்தால் மட்டுமே அனுமதி வழங்குதல் போன்ற கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசின் கருத்து என்ன என்பதை தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர், சிவகாசி உள்ளிட்ட ஊர்களில் நடந்த பட்டாசு தொழிற்சாலை தீ விபத்து குறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரித்து வருகிறது.
திருவள்ளூரில் மாவட்ட அளவில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கும் விழாவுக்கு அமைச்சர் நாசர் 2 மணி நேரம் தாமதமாக வந்ததாக கூறப்படும் நிலையில் தாமதத்துக்காக மன்னிப்பு கோரிய பின் உரையாற்றினார். நீங்க கைத்தட்டதை பார்த்தா எல்லாருக்கும் கைத்தட்டல ஒரு பெரிய சீக்கிரம் முடிச்சுக்கணும் கைத்தட்ட மாதிரி முதல் பதவியேற்று முதல் நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே வேலை பண்ணிருக்கின்றேன். இன்னைக்கு நான் போய் செக்ரட்டரியேட்ல போய் கோப்புகளை கைது பண்ண முதல் கையெழுத்து இருக்கிற மரன்றக்காண்டி அங்க போய்கிட்டு வந்தது கொஞ்சம் காலத்தமாக இருக்கும். உங்களை வந்து மன்னிப்பு கூட கடமைப்பட்டேன். கலப்பட நெய் விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவினர் திருப்பதி மலையில் உள்ள தேவஸ்தானத்தின் ஆய்வகம், ஏழுமலையான் கோயிலில் உள்ள லட்டு தயாரிப்பு மடப்பள்ளி, அன்னப்பிரசாத தயாரிப்பு மடப்பள்ளி மற்றும் கோயிலுக்கு வெளியே உள்ள பூந்தி தயாரிப்பு மடப்பள்ளி ஆகிய இடங்களில் சுமார் 8 மணி நேரம் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது டேங்கர்களில் இருந்து நெய் சாம்பிள்களை சேகரித்து ஆய்வு செய்யும் முறை பற்றி தேவஸ்தான ஆய்வக அதிகாரிகள் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகளுக்கு செயல்முறை விளக்கம் கொடுத்தனர். தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைக்கு துணை முதலமைச்சராக பதவியேற்ற போதும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்தார்கள் என்றும், எனவே விமர்சனங்களை எல்லாம் தாண்டி துணை முதலமைச்சர் உதயநிதி சாதிப்பார் என்றும் அமைச்சர் மூர்த்தி கூறினார். யாரை விமர்சனம் பண்ணலாம்? நம்முடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கும்போதும் விமர்சனம் வந்தது. அதையெல்லாம் தாங்கி தான் அவருடைய செயல்பாடாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்தார். அரியலூர் மாவட்டம் கீழக்குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு வேலை வாங்கி தருவதாக வீட்டுக்கு வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கீழப்பழவூர் கிராமத்தைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவருக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சட்டவிரோதமாக மண் எடுக்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் 2வது நாளாக மாவட்ட மக்கள் நீதிமன்ற நீதிபதி ஆய்வு மேற்கொண்டார். ஆனைக்கட்டி, தடாகம், மாங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆய்வு நடைபெற்றது. மண் எடுக்க அனுமதிக்கப்பட்ட அளவு என்ன, எந்த அளவுக்கு கூடுதல் ஆழம் எடுக்கப்பட்டுள்ளது என விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக மதுரைக்கு சென்ற உதயநிதி ஸ்டாலினை நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்கள் விமான நிலையத்தில் வரவேற்றனர். விமான நிலையத்திற்கு வெளியேவும் காத்திருந்த தொண்டர்கள் வான வெடிகள் முழங்க அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நவராத்திரி திருவிழா வருகிற 3ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி வரை 10 நாட்கள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூத்துக்குடியில் கொலு பொம்மைகளின் விற்பனை களை கட்டியுள்ளது. முருகப்பெருமான், தசாவதார பொம்மைகள், வெங்கடாச்சலபதி, மாயாபஜார், பரமசிவன், பார்வதி, ஆண்டாள், அஷ்டலட்சுமிகள், காஞ்சி பெரியவர், விவேகானந்தர் என பல்வேறு வகைகளிலும் வடிவங்களிலும் கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. விழுப்புரத்தை அடுத்த அரக்கண்டநல்லூர் ரயில் நிலையம் அருகே அரசு புறம்போக்கு நிலங்களில் உள்ள பாறைகளை சிலர் ஆட்களை வைத்து உடைத்து சட்டவிரோதமாக விற்று வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த ஆவரங்கம்பாளையம் கிராமத்தில் உள்ள ஒரு பாலத்திற்கு அடியில் டிராலி சூக்கெட்ஸில் வைத்து வீசப்பட்டிருந்த இளம்பெண் ஒருவரின் சடலத்தை அழுகிய நிலையில் போலீசார் மீட்டனர். அந்த பெண்ணுக்கு 20 முதல் 30 வயது வரை இருக்கலாம் என தெரிவித்த போலீசார், அவர் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார், உடலை யாரேனும் இங்கு வந்து வீசிவிட்டு சென்றனரா போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பேரூராட்சி தலைவரான திமுகவைச் சேர்ந்த அஞ்சுகம் கணேசனை மாற்றக்கோரி அதே கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்களே பேரூராட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தங்களது வார்டுகளில் சரிவர பணிகள் நடப்பதில்லை என்றும், மனித நடமாட்டமே இல்லாத இடங்களில் பல கோடி ரூபாயில் பணிகள் நடைபெறுவதாகவும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியதால் அஞ்சுகம் கணேசனும் பாதையில் எழுந்து சென்றார். அவர் ஏன் சொல்லுங்க
தருமபுரி மாவட்டம் அரூரில் பணிமணிகள் மற்றும் பெட்ரோல் பங்கில் நிறுத்தியிருந்த சரக்கு வாகனம், தனியார் பள்ளி பேருந்து உள்ளிட்ட 7 வாகனங்களில் இருந்து 705 லிட்டர் டீசல் திருடிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருடிய டீசலை வெளியூரில் விற்றுவிட்டு மீதமிருந்த 40 லிட்டர் டீசலுடன் காரில் வரும்போது வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் சிக்கினர்.